அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்று 42nd சாப்டர் அஞ்சனா தேவியின் உபசரிப்பு அது வந்துட்டோம். நேற்று மதுவனத்தில் மகிழ்ச்சி கூத்தும் கண்டேன் சீதையெல்லாம் எடுத்து பார்த்தோம். அவர் ஹனுமான் இலங்கையில சீதாதேவியை பார்த்துட்டு வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா வானரங்கள் வாங்கிறதன் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு முனிவரால் அவர் அந்த பெருமை கொண்டதையும் தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பெருமை தனக்கு மறுபடியும் வரக்கூடாது, அந்த அகந்தை வந்துடக்கூடாது அப்படின்னு தன்னையே மாற்றிக்கொள்கின்றார். அதுக்கப்புறம் எல்லாரும் கிஷ்கிந்தை நோக்கி வராங்க. வந்தோன்னே அங்கே எல்லாரையும் ராமபிரான் வாழ்த்துறாரு. நேற்று நம்மையும் சேர்த்து வாழ்த்துன மாதிரி இருந்தது. அந்த பகுதியை நேற்று பார்த்தோம். எல்லாரையும் வாழ்த்துறாரு. அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஹனுமான் எடுத்து கூறி அந்த கணையாளியை இல்லை சூடாமணியை கணையாளி ராமபிரான் அன்னைக்கு கொடுத்து விட்டது. சூடாமணி அவங்க தலையில் வச்சுருந்தது. அதை கொண்டு கொடுத்து 1 மாத காலத்துக்குள்ளார தன்னை மீட்குமாறு அன்னை கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராமபிரான் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ராமபிரான் தனிமையில் இருக்கும் போது அங்கே 2 விஷயங்கள் சீதாதேவி சொன்னதையும் சொல்கிறாங்க. முள்ளு குத்திய காட்டில் திரும்பி போயிடுறியான்னு ராமபிரான் கேட்டதையும், இந்திரனுடைய பையன் காகாசுரன் காகன் ரூபத்தில் ஜலந்தன் அவனுடைய பேர், அவர் சீதாதேவின் மேல் ஆசைப்பட்டு ராமபிரான் அவங்க மடியில் தூங்கும் போது அவங்களுடைய மார்பகங்களை கொத்தியறாரு. காகத்தோட ரூபத்தில் இப்போ ஒரு புல்லை ஒரு ஆயுதமாக பறித்து போட்டு பிரம்மாஸ்திரமாக ஏவி விடுறாரு ராமன். அவர் 3 உலகங்களிலும் ஜலந்தன் தன்னை காப்பாற்றும்படி கேட்குறாரு. யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. திரும்பி சரணாகதி ஆகும் போது அவங்களுக்கும் ரட்சணை கொடுத்து அவரை விடுதலை செய்து அந்த பிரம்மாஸ்திரம் புறப்பட்டது தான். அதனால அது அவருடைய கண்களை மட்டும் பறித்து விட்டது, ஜலந்தனுடைய கண்களை. அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்கிறாரு. ஹனுமன் சீதாதேவி சொல்லி அனுப்புறதாக. அப்புறம் லக்ஷ்மணன் ஜெயிட்டையும் மன்னிப்பு கேட்டதையும், அவங்களுடைய பேச்சு அன்னைக்கு ராமபிரானுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயந்து தான் அனுப்புனேன், வேற எந்த காரணமும் இல்லை. அவங்க பேச்சை மதிக்காமல் அவங்கள அவதூறாக பேசினதுக்கு நான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறேன், என்னை மன்னிச்சிட சொல்லி கேட்குறாங்க சீதாதேவி. அதையும் ஹனுமன் தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ லக்ஷ்மணன் வெம்மிட்டு இருக்காரு, அதாவது துக்கத்தில். அண்ணனிடமும் அவங்க மனைவி கிட்டையும் லக்ஷ்மணன் கொண்டிருந்த பக்தியை பார்த்து மாருதி மனதுக்குள்ள பாராட்டுறாரு லக்ஷ்மணன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அஞ்சனாதேவியின் உபசரிப்பு. வானர தலைவர்கள் சுக்ரீவன் தலைமையில் கூடி ராம லட்சுமணர்களுடன் ஆலோசனை செய்து வானர படைகளுடன் இலங்கை நோக்கி புறப்பட தீர்மானித்தனர். அதற்கான சுப வேளையும் குறிக்கப்பட்டது. அன்றைய தினம் முறைப்படி செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து கொண்டு வானரப்படை இலங்கை நோக்கி புறப்பட்டது. சங்கம் முதலான வாத்தியங்கள் 8 திக்கும் அதிரம் முழங்கின. கிஷ்கிந்தையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க ஒரு சிறு படையை நிறுத்திவிட்டு சுக்ரீவனும் ராம லட்சுமணர்களுடன் புறப்பட்டார்கள். எங்கும் நிற்காது பயணப்பட்ட அவர்கள் சேஷாசலத்தை நெருங்கினார்கள். அவர்கள் வருகை அறிந்த அஞ்சனா தேவி எதிர்கொண்டு ராமர் லட்சுமணர்களை வரவேற்றாள். பிரபு ராமச்சந்திரா, உங்களை பார்க்கும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று வாய்விட்டு சொல்ல முடியாது. உங்கள் சேவையில் என் மகனை காணும் போது பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவர்கள் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன. தங்களை உபசரிக்க வேண்டும் என்று நானும் இங்கு வசிக்கும் மகரிஷிகளும் காத்திருக்கின்றோம். பிரபு ரகுநந்தனா, எங்கள் வேண்டுகோளை ஏற்று எங்களுடன் சில நாட்கள் தங்கி
மகிழ்விக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அஞ்சனா தேவி, உன் கோரிக்கைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. தாங்களும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் காரியமும் மிகுந்த அவசரமானது. இப்பொழுது எங்களை வற்புறுத்தக்கூடாது. எங்கள் காரியம் முடிந்து திரும்பும்போது அவசியம் இங்கு தங்கி தங்கள் உபசரிப்பை ஏற்றுக்கொள்வோம் என்றார் ராமன். அப்பொழுது ஆஞ்சநேயர் அங்கு வந்து ராமனை பணிந்து, பிரபு, என் தாயின் வேண்டுகோளுக்காக இல்லாவிட்டாலும் நாம் புறப்பட்டது முதல் எங்கும் அதிகம் தங்காது வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரதேசத்தில் கனி மரங்கள் ஏராளமாக இருக்கின்றன, சுனைகளும் ஓடைகளும் உள்ளது. இது போன்று சௌகரியங்களை வேறெங்கும் காண்பது அரிது. ஆகவே இங்கு 2 நாட்கள் தங்கி செல்லலாம் என்பதே என் அபிப்பிராயம். வீரர்களும் களைத்திருக்கின்றார்கள். தங்கி இளைப்பாறுவதால் அவர்கள் புதிய தெம்பை அடைவார்கள் என்றார். ராமன் சுக்ரீவனை பார்த்தார். அவனும் அதையே விரும்புவதாக கூறினான். பின்னர் ராமர் அஞ்சனையை பார்த்து, அஞ்சனா, உன் விருப்பப்படி இன்றும் நாளையும் இங்கு தங்கி செல்கின்றோம் என்றார். அஞ்சனா தேவியின் ஆனந்தம் கரை புரண்டோடியது. ராமன் சம்மதம் தெரிவித்ததை மகரிஷிகளிடம் ஓடி சென்று அறிவித்தாள். அவர்கள் கனி வர்க்கங்களுடன் வந்து ராமனை பணிந்தனர். ஆகாச கங்கைக்கு அருகில் இருந்த அஞ்சனா தேவியின் ஆசிரமத்துக்கு ராமன் லக்ஷ்மணனோடு சுக்ரீவனோடும் சென்று அவள் அன்போடு சமர்ப்பித்த பழங்களை சாப்பிட்டார். பின்னர் அங்கிருந்து சுவாமி புஷ்கரணியை அடைந்து அங்கே அனுமானால் அமைக்கப்பட்ட பர்ணசாலையில் தங்கினார். வானர வீரர்கள் மனம் போனபடி வனங்களிலும் மலை சரிவுகளிலும் திரிந்து பழங்களை பறித்து சாப்பிட்டனர். ஓடைகளிலும் சுனைகளிலும் இறங்கி நீராடினர். பாறை இடுக்குகளிடையே கட்டப்பட்டிருந்த தேனடைகளை பிய்த்துவது தேனை பருகினர். அவர்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரத்தில் அம்மலையில் வாசம் செய்யும் முனிவர்களுக்கோ அவர்களுடைய உடைமைகளுக்கோ எவ்வித குந்தகமும் நேரக்கூடாதென அனுமன் கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்தார். முனிவர்கள் ராமனை கண்டு அவருடன் பேசி மகிழ்ந்தனர். அவரும் முனிவர்களுடைய நலன்களை விசாரித்து அவர்களை மகிழ்ச்சியுடன் திரும்ப செய்தார். திருலோமன் என்ற அந்தணன் ஒருவன் வெகு காலமாக அந்த மலையில் தவம் செய்து கொண்டிருந்தான். கல்வி கேள்விகளில் சிறந்த அவன் பிரம்மலோகத்தை அடைய வேண்டும் என்று அங்கு தவம் செய்து வந்தான். நான்முகனும் அவன் தவத்துக்கு மெச்சி அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். திருலோமா, உன் விருப்பம் நிறைவேற நீ இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது. தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரன் ராமன் லோக சேமார்த்தம் துஷ்ட நிகிரகத்துக்காக வனத்துக்கு வருவார். அவர் இலங்கையை நோக்கி செல்லும் போது இங்கு வருவார். அப்பொழுது அவரை தரிசித்து உன் மனோபீஷ்டம் நிறைவேற பெறுவாய் என்று அனுகிரகித்து மறைந்தார். அன்று முதல் நிருலோமன் ஸ்ரீராமனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆகாச கங்கையில் அஞ்சனா தேவியின் ஆசிரமத்தில் ராமன் அவளுடைய உபசரிப்பை முடித்து கொண்டு சுவாமி புஷ்கரணிக்கு வரும் வழியில் அவர் வருகையை அறிந்து நிருலோமன் எதிர்கொண்டு சென்று அவரது பாதங்களில் பணிந்து நமஸ்கரித்தான். பிரபு ராகவா, தாமரை மலரை போன்று தங்கள் திருமுகத்தை கன்ற மாத்திரத்திலேயே நான் கிருத்தனாகிவிட்டேன். பிரம்மலோகத்தை அடைய வேண்டுமென்று நான் தவம் மேற்கொண்ட போது பிரம்மதேவன் எனக்கு தரிசனம் தந்து என் மனோபீஷ்டம் தங்கள் தரிசன பாக்கியத்தாலேயே நிறைவுறும் என அனுகிரகித்தார். என் விருப்பத்தை வெற்றி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ராமனும் நிருலோமனும் அனுகிரகம் செய்தார். ராமனும் நிருலோமனுக்கு அனுகிரகம் செய்தார். ராமனும் நிருலோமனுக்கு அனுகிரகம் செய்தார். அத்துடன் அந்த மலையில் வாசம் செய்து வந்த யக்ஷர்கள் சிலருடைய சாபத்தையும் நீக்கி அருளினார். மலைகளிலே சுற்றி திரிந்த வானரங்களுக்கு ஆனந்தம் கரை புரண்டோடியது. அது போன்று ருசிமிக்க பழங்களை அவர்கள் எங்கும் கண்டதில்லை. மேலும் பாறை இடுக்குகளில் அடையாக தொங்கிய தேன் கூடுகளை கண்டதும்
அவர்களுடைய உற்சாகம் பன்மடங்காகிவிட்டது. அவற்றை பெயர்த்தெடுத்து அவற்றிலிருந்து வழியும் தேனை பருகினர். அவர்களுக்கு இருந்த ஆனந்தத்தில் தேனீக்கள் கொட்டுவதை கூட லட்சியம் செய்யவில்லை. அவற்றின் தொந்தரவு அதிகமாகிய போது கனைகளுக்கும் ஓடைகளுக்கும் சென்று நீரில் இறங்கி கும்மாளம் அடித்தனர். இந்த உற்சாகத்தில் அவர்களுக்கு இருந்த களைப்பு நீங்கி புதிய தெம்பு உண்டாகியது. ஆனந்தத்தோடு ஒருவரை ஒருவர் கட்டி புரண்டனர். ராமன் ஏன் இன்னும் காத்திருக்கின்றார்? இப்பொழுதே இலங்காபுரிக்கு சென்று ராவணனை யுத்தத்துக்கு அழைக்கக்கூடாதா? அவனுடைய அரக்க வீரர்களை கொன்று குவிக்கலாமே. இலங்கையை அடியோடு பெயர்த்து கடலில் எரிந்து விடுவோமே. அந்த ராவணன் எங்கு சென்று பதுங்கினாலும் சரி, பாதாள லோகத்துக்கு சென்றாலும் இழுத்து வந்து விடுவோம் என்றெல்லாம் உற்சாகத்தோடு பலவாறு பேசிக்கொண்டனர். இவ்வாறு அவர்கள் அட்டகாசத்தோடு மலைகளில் ஓடி திரியும் போது ஓரிடத்தில் மலை குகை ஒன்றில் மைந்தன், கந்தமாதனன், சரமன் முதலான வானர வீரர்கள் புகுந்தனர். உள்ளே பாதை நீண்டு போவதை பார்த்து அதன் வழியே சென்ற பொது முடிவில் கோடி சூரிய பிரகாசமான திவ்ய நகரம் ஒன்றை கண்டனர். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த அந்த நகரத்தில் நடுநாயக்கமாக விண்ணவர்கள் போற்றி கொண்டாடும் அழகிய விமானத்தோடு கூடிய ஆலயம் ஒன்றை கண்டனர். அதனுள் நுழைந்த போது சங்கு சக்கர கதாபாணியாய் பட்டு பீதாம்பரதாரியாய் நவரத்னம் மாலைகள் தரித்து திருமார்பிலே லக்ஷ்மியுடன் ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்தில் நிற்க ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய சொரூபத்தை கண்டனர். இந்திராதி தேவர்கள் அவரை தோத்திரம் செய்து வணங்குவதையும் கண்டனர். ஜோதிமயமான அவருடைய திரு உருவத்தை கண்டு கழித்து அவர்கள் கண்மூடி மெய்மறந்து நிற்கையில் சேனை முதலியார் அங்கு வந்து அவர்களை விரட்டினார். அவர்கள் பயந்து வெளியே ஓடி வந்தனர். ராவணன் தங்களை மயக்க மாதிரி மாயாஜாலங்களை தோற்றுவிக்கின்றானோ என்ன எண்ணி மற்ற வானர வீரர்களிடம் சொல்லி அவர்களையும் அழைத்து வந்தனர். அவர்களால் மறுபடியும் அந்த குகையை காண முடியவில்லை. அந்த விவரத்தை ஹனுமான் முதலானோர் கேட்டபோது நாராயணனுடைய திவ்ய ரூபத்தை காணும் பாக்கியம் தங்களுக்கு இல்லாது போய்விட்டதே என வருந்தினர். 2 நாட்கள் சேஷாலத்திலேயே தங்கி அஞ்சனையின் உபசரிப்பை பெற்று கழித்து ராமன் புறப்பட்டார். வானர வீரர்கள் உற்சாகத்தோடு தென்திசை நோக்கி வேகமாக பிரயாணப்பட்டார்கள். வழியெங்கும் அனுமான் வீரர்களுக்கு அரக்கர்களை பற்றி சொல்லி அவர்களுடைய உற்சாகம் கொஞ்சமும் குறையாது பார்த்து கொண்டார். சில நாட்களில் அவர்கள் சமுத்திர தீரத்தை வந்து அடைந்தனர். இப்போ வந்து ராமர் சீதையை பார்த்துட்டு ஹனுமான் வந்து விவரங்களை வந்து சொல்லியாச்சு சுக்ரீவன்ட்டையும் ராமபிரான்ட்டையும். இப்போ நல்ல நாள் பார்த்து புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இலங்கை நோக்கி. ஏன்னா 1 மாத காலம்தான் சீதாதேவி டைம் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அதுக்குள்ளார உயிரை விட்டுரும். 1 வருட காலம் அங்கே மாட்டிக்கிட்டாங்க இலங்காபுரியில். அவங்க கடத்திட்டு போய் 1 வருட காலம் கழித்து தான் ராமபிரான் அவங்கள மீட்டு கொண்டு வருவாங்க. இதே 10 மாத காலம் கழித்து தான் ஹனுமன் வந்து அங்கே போகிறார். இவங்க நடந்து வந்து எந்த திசை எல்லாம் கண்டுபிடிக்கவே 10 மாத காலம் ஆயிடுது. அப்புறம்தான் கண்டுபிடிச்சு அது 1 மாத காலம் எல்லாம் தேடி திரியிறாங்க. ஹனுமனும் மற்ற வானர வீரர்களும் அதே 1 மாத காலம். அதுக்கப்புறம் இந்த 1 மாத காலத்தில் தான் போர் செய்து அவங்கள இவங்க இங்கேருந்து புறப்பட்டு போய் போர் செய்து கூட்டிகிட்டு வர்றதே 1 மாதம். அப்போ இவங்க வந்து புறப்படுறாங்க நாள் பார்த்து. வானர வீரர்கள்லாம் உற்சாகத்தோடு ஸ்டாப் பண்ணாமல் ரொம்ப தூரம் எல்லாரும் நடந்து வந்து வராங்க. ராமர் லக்ஷ்மணன் எல்லாம் சுக்ரீவன் எல்லாரும் புறப்பட்டாச்சு. சுக்ரீவன் அங்கே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவனுடைய நாடான கிஷ்கிந்தையில் கொஞ்சம் பேரை காவலுக்கு வைத்து மற்ற அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு வந்துடுறாங்க. அப்போ வர வழியில் அஞ்சனாதேவியினுடைய ஆசிரமம் இருக்கு. அஞ்சனாதேவி யார் அப்படின்னு பார்த்தா ஹனுமனுடைய தாயார். 5லே 1 பெற்று அந்த பாட்டில் கூட அஞ்சனாங்கிற பேர் வரும். அஞ்சனாதேவியினுடைய தாயார் அவங்க.
அவங்க வந்து ராமர் லக்ஷ்மணன் அவங்க வந்து அவங்கள உபசரித்து அங்கேயே 2 நாள் தங்கி இருந்துட்டு போக சொல்றாரு. "நம்ப வந்து அவசர காரியமாக போய்க்கிட்டுருக்கோம். 1 மாத காலத்துக்குள்ளார சீதையை மீட்டு எடுக்கணும். அதனால இங்க தங்க முடியாது. வரும்போது தங்குறோம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹனுமன் வந்து கேட்டுக்கிறாரு, "நம்ப எங்க அம்மா சொன்னதுக்காக நான் வந்து கேட்கல. வானர வீரர்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்து வந்து அங்கருந்து கிஷ்கிந்தையிலருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க 2 நாள் இங்க களைப்பாறிட்டு, இங்க நெறைய அம் ஓடைகளும், இது நெறைய மரங்களும், பழங்களும், அருவிகளும் எல்லாம் இங்க நெறைய இருக்கு. அதனால இங்க 2 நாள் தங்கி இருந்துட்டு போனா, அவங்க எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா ரெஸ்ட் எடுத்துட்டு, ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உற்சாகத்தோட கெளம்புவாங்க. அப்படின்னோனே ராமபிரான் சுக்ரீவன பார்க்குறாங்க. சுக்ரீவனும் அதுதான் சரி அப்படின்னு சொன்னோனே, ராமபிரான் அஞ்சனா தேவிட்ட உங்க விருப்பம் போல இன்றும் நாளையும் தங்கி செல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சனா தேவி பெற்ற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. போய் அங்க இருக்க முனிவர்கள் எல்லார்ட்டயும் சொல்றாங்க. முனிவர்கள்லாம் அவங்க பழங்கள எடுத்துக்கிட்டு வந்து ம் இவர வணங்கி, இவரோட ராமபிரான்ட்ட பேசிட்டு இருந்துட்டு பழங்கள் எல்லாம் குடுக்குறாங்க. ராமபிரான் அத சாப்பிட்டுட்டு அவர் மாளிகைகள்ல தங்க மாட்டார் இல்லையா? ஏன்னா, அவங்க அப்பா வந்து சொன்னதுபடி காட்டுக்கு போயிருக்கும்போது நம்ம காட்டுல தான் தங்கணுன்ட்டு, அங்க பர்ணசாலை குடிசையாட்டம் அ ஆகாய கங்கை அப்படிங்கிற இடத்துல அமைச்சு குடுக்குறாரு. ஆஞ்சநேயர். அங்க போயி ராமபிரானும், லக்ஷ்மணனும் தங்கிக்கிறாங்க. இவங்க இருக்கிற இடம் பேரு சேஷாலம். அந்த அஞ்சனா தேவியின் ஆசிரமம் இருக்க பேர். வானர வீரர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். மலைகள்ல ஏறி, மலை சரிவுகள்ல இருக்கிற மரங்கள்ல உள்ள பழங்கள் எல்லாம் பறித்து சாப்பிட்டு, 2 குகைகளுக்கு 2 பாறைகளுக்கு இடையில தேனடைகள்லாம் நெறைய கட்டியிருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த தேன் எல்லாம் உறிஞ்சி அந்த தேன் அடைகள்லேருந்து அந்த தேனெல்லாம் சாப்பிடுறாங்க. அப்புறம் இங்க தேனீக்கள்லாம் அவங்கள கொட்டுது. அத கூட பொருட்படுத்தாம ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அது ரொம்ப எரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, அங்க இருக்க ஓடைகள்லயும், சுனைகள்லயும் போய் குளிக்கிறாங்க. புடு எல்லாம் செஞ்சோனே அவங்களுக்கு புது தெம்பு வந்துருது. நம்ம இப்பயே புறப்பட்டு போனா, அந்த இலங்கையே நம்ம நடுக்கடல்ல தள்ளிறலாம். இலங்கேஸ்வரன் என்ன பண்ணுனாலும் நம்ப அவன வந்து புடிச்சு கடல்ல போட்டறலாம். அப்படி இப்படின்னு ஒரே உற்சாகத்தோட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 நாட்கள் ஆயிடுச்சு. அ அவங்களுடைய உற்சாகம் குறையாமல் ஆஞ்சநேயரும் அவர்களை அந்த இலங்கை வீரர்களை பத்திய செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே வராரு. ராமபிரானும் புறப்படுறாங்க சேஷாதலத்திலருந்து. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது ஒரு இடம் அத சொல்ல விட்டுட்டேன். அ மைந்தன், கந்தமாதனன், சரமன் அப்படின்னு சில வானர வீரர்கள் ஒரு குகைக்குள்ளார போறாங்க. அங்க போனா ஒரே இருட்டா இருக்கு. அத தாண்டுனா அப்படி ஜெகஜோதி 1000 சூரியன் இருக்க வெளிச்சத்தோட இருக்கு. அங்க ஸ்ரீமன் நாராயணனுக்கு வந்து தேவர்கள்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவர் பட்டு பீதாம்பரியம் போட்டுக்கிட்டு ச சங்கு சக்கர அம் சங்கு சக்கரம் கையில கொண்டு பட்டு பீதாம்பரம் போட்டு நவரத்தின மாலைகள்லாம் போட்டு மார்பிள்ல வந்து லட்சுமி தேவியுடன் ஸ்ரீதேவி, பூதேவி பக்கத்துல நிற்க ஸ்ரீமன் நாராயணன் வந்து திவ்ய சொரூபத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க. இந்திராதி தேவர்கள்லாம் பூஜை செஞ்சுகிட்டு இருக்காங்க. அ ஜோதிமயமான அந்த திருவுருவத்த கண்டு அவங்க களித்து கண்மூடி மெய்மறந்து நிற்கையில சேனை முதலியார் வந்து அங்க வந்து அவங்களெல்லாம் விரட்டுறாரு. அவங்கெல்லாம் பயந்து இது ராவணனோட ஏதோ மாயாஜாலமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நின்ற மற்ற வானர வீரர்கள்ட்டலாம் சொல்லி எல்லாருமா வெளியில வந்துர்றாங்க. வெளியில வந்தோனே பார்த்தா அந்த குகையே காணோம். அப்ப ஹனுமன் மற்றவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும்போது, ஆஹா! நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு நமக்கு பார்க்க முடியாம போயிருச்சே அப்படின்னு சொல்லி அவங்கலாம் வருத்தப்படுறாங்க. அவங்க பாருங்க திடீர்னு ஒரு குகை தோன்றி அவங்களுக்கு அந்த காட்சி வந்து தோன்றியிருக்கு. அதுவும் ஒரு சிலரால மட்டும் தான் அந்த குகைக்கு போக முடிஞ்சிருக்கு. அந்த பெயர கூட இந்த புக்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாரி அரிய செய்திகள நெறைய இவங்க
படிச்சு தெரிஞ்சு இந்த மாதிரி அரிய விஷயங்கள் இந்த புக்கில் போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான புக்காக இருக்கு. கம்பராமாயணத்தில் கூட இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கல. இந்த விஷயம்லாம் அதில் இல்லை. அப்போ வந்து அதுக்கப்புறமா அங்கேருந்து ராமபிரானும் அந்த மற்ற வானர வீரர்கள் எல்லாரும் உற்சாகத்தோட புறப்பட்டு சமுத்திர தீரம், இப்போ வந்து கடலுக்கு வந்தாச்சு, ராமேஸ்வரம் வந்தாச்சு. அதை தாண்டினா அங்கிட்டு வந்து இது இலங்கை வந்துடும். இப்போ 43rd சாப்டர் பார்த்துருவோம். சமுத்திர தீரத்தில் சாரங்கராமன் சமுத்திர தீரத்தில் தங்கியதும் ராமன் சுக்ரீவன் முதலானோருடன் கடலை கடப்பது பற்றி ஆலோசித்தார். அனுமனைப் போல பாய்ந்து கடலை கடப்பது என்பது அனைவருக்கும் சாத்தியம் அல்லவே. ஆகவே கடலில் அணை கட்டி அதன் வழியாக இலங்கை அடைய முடிவு செய்யப்பட்டது. அதற்காக அனுமான் தெற்கில் உள்ள மலைகளையும் கடலில் தள்ளினார். பிறகு மேற்கொண்டு மலைகளை தேடியவாறு இமயத்தின் அருகே வந்தபோது கோவர்த்தன மலையை கண்டு அதை பெயர்க்க முற்பட்டார். ஆனால் சிகரம் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. காரணம் புரியாமல் ஸ்ரீராமனை மனதில் தியானித்து அடுத்த கணமே அவருக்கு அதன் சிறப்பு தெரிய வந்தது. பிறகு பவ்யமாக அதன் பாதங்களில் பணிந்து பூஜித்து, கிரிராஜனே, தங்கள் மீது எனது பிரபு தனது திருவடிகளை வைத்து தாண்டி கடலை கடந்து செல்வார் என்று சொன்னதும் உடனே எடுத்து செல்வதற்காக எளிதாக தன்னை ஆக்கி கொண்டது. உடனே ஒரு பூவை தூக்குவது போல எளிதாக தனது இடது கரத்தால் தூக்கி வந்தார். இதற்கிடையில் மலையின் அவசியம் தேவைப்படவில்லை என்று வானர தூதர்கள் வந்து சொன்னதும் வஜ்ரதரா என்ற இடத்திலேயே கோவர்த்தனத்தை வைத்து விட்டார். ராமகாரியத்தில் தன்னால் பங்கு பெற முடியவில்லையே என்று வருந்திய கோவர்த்தனை சமாதானம் செய்த ஆஞ்சநேயர் நிச்சயம் அவரது தரிசனம் கிட்டும் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி ராமரின் திருவடிகளை அடைந்தார். அவரிடம் கோவர்த்தனகிரியிடம் தான் கொடுத்த வாக்குறுதியை தெரிவித்த போது ஸ்ரீராமர், பெரிய ஹனுமனே, நீ கொடுத்த வாக்குறுதியை நான் தெரிவித்ததாகவே கொள்ளலாம். துவாபர யுகத்தில் நான் கண்ணனாக அவதாரம் எடுக்கும் போது எனது தரிசனம் அவனுக்கு கிட்டும். அச்சமயம் நான் 7 நாட்கள் அவனை எனது விரலில் தாங்கி இருப்பேன் என்றார். திரும்பவும் அங்கு சென்று கோவர்த்தனத்திடம் ஸ்ரீராமரின் வார்த்தைகளை தெரிவித்த போது ஆனந்தத்தில் திளைத்தது. சமுத்திரராஜனுடைய அனுமதி பெற்று கடலிலே அணை கட்ட தீர்மானித்த ராமன் அவனுடைய வருகைக்காக அவனை திருப்திப்படுத்துவதற்காகவும் பூஜை செய்தார். இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சமுத்திர தீரத்தில் சாரங்கராமன் இன்னும் இருக்கு அந்த சாப்டரு. இப்போ படிச்சு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது நல்லா இருக்குது. அந்த எல்லாரும் வந்துட்டாங்க, கடல் கிட்ட வந்துட்டாங்க. ஹனுமன் மாதிரி நம்ம எல்லாராலையும் தாண்டி போக முடியாது. இலங்கைக்கு கடலை அவர் தாண்டி போன மாதிரி நம்மளால முடியாது. சரி, ஒரு அணையை கட்டிட்டு ஒரு பாலமாட்டம் கட்டிட்டு அதில் நம்ம தாண்டி போகலாம் அப்படின்னு இவர் எல்லா மலைகளையும் உருட்டி தள்ளுறாரு கடலுக்குள்ளார ஹனுமான். அப்போ அந்த கோவர்த்தன மலை அங்கே இருக்கு. ஹிமாலயத்துக்கு போறாரு. கோவர்த்தன மலை இருக்கு. அதை பிடிச்சி தள்ளினா அது நவரவே மாட்டேங்குது. அப்போ ஏன் இப்படி நவர மாட்டேங்குதுன்னு ஸ்ரீ ராம ஜபத்தை சொல்லிட்டு ஸ்ரீராமபிரான மனதில் நினைத்துட்டு கோவர்த்தன மலையை தள்ள போறாரு. அது உருண்டர் அவர் அது பூவை தூக்குற மாதிரி அது அவ்வளோ வெயிட்லெஸ் ஆயிடுது. ஒரு பூவை தூக்குற மாதிரி தூக்குறாரு. அப்போ வானர வீரர்கள்லாம் சொல்றாங்க, நம்ம இங்கேருந்து மலையை தள்ள வேண்டிய அவசியம்
பாக்கியம் இல்ல அப்படின்னு. அங்கேயே வந்து இருக்கு, தள்ள வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அது கீழ வச்சுர்றாரு கோவர்த்தன மலைய. அப்ப ராமபிரானுடைய காலடிகள் என் மேல படுறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லாம போயிடுச்சே அப்படின்னு அந்த கோவர்த்தன மலை சொல்லுது. அம் உனக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தரேன்னு அனுமன் சொல்லி தானே அதுகிட்ட கேட்டாரு. அது இப்ப வந்து பாக்கியம் இல்லாம போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுது கோவர்த்தன மலை. அப்ப வந்து நான் இப்ப அதுக்கு வாக்கு குடுத்துட்டேன். அதனால தான் அது பூ மாரி தன்னை மாற்றிக் கொண்டு வெயிட்லெஸ்ஸா என்ன வந்து தூக்கி போட அனுமதித்தது. இப்ப வந்து அ மழை தேவையில்லைன்னு வானர வீரர்கள்லாம் வந்து சொல்லிட்டாங்க. ம் உன்னுடைய வாக்கு என்னுடைய வாக்கு மாதிரி. நான் வந்து அடுத்த இன்கார்னேஷன் அ வந்து எடுக்கப் போறேன். ஸ்ரீமன் கிருஷ்ணனாக அவதாரம் எடுக்கப் போறேன். அப்போ 1 வார காலம் என்னுடைய விரல்லயே நான் கோவர்த்தன மலையை குடையாக நான் பிடித்திருப்பேன். அப்படின்னு வாக்கு குடுக்குறாரு ராமபிரான். அத போய் சொன்னோனே அதுக்கு ஒரே சந்தோஷமா கோவர்த்தன மலைக்கு. அதுவரைக்கும் பார்த்தோம். மேலும் தொடர்ந்து படிப்போம். சமுத்திரராஜனுடைய அனுமதி பெற்று கடலில் அணை கட்ட தீர்மானித்த ராமன் அவனுடைய வருகைக்காக அவனை திருப்திப்படுத்துவதற்காகவும் பூஜை முதலியனவற்றை முறைப்படி செய்தார். அவர் எதிர்பார்த்தபடி சமுத்திரராஜன் வரவில்லை. தரையிலே தர்ப்பையை பரப்பி அவற்றின் மீது சயனித்து யோக நிஷ்டைகளை கடைபிடித்தார். அப்பொழுதும் அவன் பிரதட்சிணமாகவில்லை. ராமனுக்கு கோபம் வந்துவிட்டது. லக்ஷ்மணா, ராமபாணத்தின் கொடுமை அனுபவிக்க விரும்புகின்றான் சமுத்திரராஜன், எடு கோதண்டத்தை என்றார். கண்கள் சிவக்க கோதண்டத்தை வாங்கி அதில் பானத்தை பூட்டினார். லக்ஷ்மணா, இமைக்கும் நேரத்தில் இந்த ஆழ்கடலில் நீர் அனைத்தையும் வற்ற செய்து விடுகின்றேன் பார். அதன் பின்னர் வானர வீரர்கள் நடந்தே சென்று இலங்கை அடையலாம் என்று கர்ஜித்தார். பூமி நடுங்கியது. பேய்க்காற்று வீசியது. வானம் இருண்டது. அண்டம் கிடுகிடுக்க இடியோசை கேட்டது. அதன் பின்னரும் சமுத்திரராஜன் வாழ வராது இருப்பானா? பிரபோ தீன ரக்ஷகா ராகவா, அடியனுக்கு அபயம் அளிக்க வேண்டும் என்று கதறி கண்டே சமுத்திரராஜன் ஓடி வந்து ராமனுடைய பாதங்களை சரணடைந்தான். சர்வலோக சரண்யாம், தங்கள் கட்டளைகளை நிறைவேற்ற காத்திருக்கின்றேன், உத்தரவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சாகரங்களுக்கெல்லாம் இந்திரன் போன்று விளங்குபவனே, வில்லில் பூட்டிய பானத்துக்கு என்ன பதில் சொல்கின்றாய்? ராமபானம் வீணாகாது என்றார் ராமன். கண்களில் நீர் வழிய மேனி நடுங்க சமுத்திரராஜன் ராமனுடைய பாதங்களை பிடித்து கொண்டான். பிரபோ, தங்களிடம் எனக்கு அலட்சியம் என்று நினைக்க வேண்டாம். தாங்கள் நினைத்த நேரத்தில் வர தாமதமாகிவிட்டது. வடகோடியில் துரும கல்பம் என்றொரு பிரதேசம் இருக்கின்றது. அதில் அநேக பாபிகள் வசிக்கின்றனர். அவர்களால் எனக்கு சொல்லொன்னா தொந்தரவுகள் நேருகின்றன. அவர்கள் பால் என் கவனம் சென்றிருந்தால் வர தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் பெரிதும் வருந்துகின்றேன். ராகவா, என்னை மன்னித்து என் பொருட்டு பூட்டிய அஸ்திரத்தை அந்த பாவிகள் மீது பிரயோகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ராமனும் அவன் கோரிக்கையை ஏற்று பானத்தை பிரயோகித்தார். அந்த துரு மகள்பத்தில் இருந்த பாபிகளை சம்ஹாரம் செய்து திரும்பியது. பின்னர் ராகவன் சமுத்திரராஜனிடம் சாக ரேந்திரா, எனக்கு இலங்கைக்கு போய் சேர வேண்டும். என்னுடன் வந்திருக்கும் இத்தனை வீரர்களும் என்னுடன் கடலை கடக்க வேண்டும். ஆகவே இக்கரையிலிருந்து இலங்கையின் கரை வரையிலும் அணை கட்ட உத்தேசித்துள்ளோம். அதற்கு உன் சம்மதமும் உதவியும் பெறவே உன்னை இங்கு வரவழைத்தேன். அந்த வார்த்தைகளை கேட்டு புலங்காகிதம் அடைந்த சமுத்திரராஜன், பிரபோ, தங்களுக்கு இது ஒரு பொருட்டல்லவே. இருப்பினும் அடியனுக்கு கௌரவம் அளிக்க வேண்டும் என்று தங்கள் முயற்சிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? இக்ஷவாகு குல திலகமே, நான் ஒன்று சொல்கின்றேன். வானர வீரர்களில் நலன் என்றொருவன் இருக்கின்றான். அவன் விஸ்வகர்மாவின் புத்திரன். ஒரு சமயம் அவன் கங்கை கரையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் சால கிராமத்தை வைத்து பூஜித்து கொண்டிருக்கும் அந்தணன் ஒருவனை கண்டான். அவன் பூஜித்து கொண்டிருந்த சால கிராமத்தை எடுத்து கங்கையில் எறிந்து விட்டான். அதனால் கோபம் கொண்ட வேதியன் அவன் கையால் நீரிலே எரியப்படும் எந்த பொருளும்
குரங்கும் மிதக்கட்டும் என்ற சாபம் கொடுத்தான். நலன் பெற்ற சாபம் இந்த சமயத்தில் நமக்கு பேருதவியாக இருக்கும். வானர வீரர்கள் பெயர்த்து எடுத்து வரும் பாறைகளையும் கற்களையும் நலன் தொட்டு கடல் நீரிலே போடச் செய்தால் அவை அமிழ்ந்து போகாமல் மிதந்து கொண்டிருக்கும் என்று பணிவோடு தெரிவித்து கொண்டான். ஸ்ரீராமன் மகிழ்ச்சி அடைந்து சமுத்திரராஜனுக்கு விடை கொடுத்தார். நலன் ராமனுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து வரப்பட்டான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுக்ரீவன் எடுத்து கூறினான். அவனும் ஸ்ரீராமனை பணிந்து ஆசி பெற்று நீர்க்கரையை அடைந்தான். வானர வீரர்கள் ஆனந்தத்தோடு பக்கத்தில் இருந்த மலைகளில் சென்று பாறைகளையும் கற்களையும் மாபெரும் மரங்களையும் பெயர்த்தெடுத்து வந்தனர். நலன் அவை ஒவ்வொன்றையும் தன் கரத்தால் தொற்று ஸ்ரீராமா என்று திருமந்திரத்தை எழுதி நீரிலே போடச் செய்தான். அவை நீரிலே மூழ்காமல் மிதக்கத் தொடங்கின. கொஞ்சம் கொஞ்சமாக அணை உருவாக்கியது. வானர வீரர்கள் உற்சாகத்தோடு பணி செய்தனர். அவர்களுடைய உற்சாகத்தையும் வேகத்தையும் கண்ட சிறு அணில் ஒன்று ராம காரியத்தில் தானும் பங்கு கொள்ள வேண்டும் பங்கு கொள்ள வேண்டும் என்று எண்ணியது. வானர வீரர்களுக்கு இடையே புகுந்து இங்கும் அங்கும் ஓடி சிறு சிறு கற்களை தூக்கி வந்து நீரிலே போட்டது. அதை கவனித்த ஸ்ரீராமனுடைய நெஞ்சம் அன்பு பெருக்கால் தழுதழுத்தது. அந்த அணிலை நெருங்கி அதை கையில் எடுத்தார். அதன் சீரிய முயற்சியை பாராட்டி அதன் முதுகிலே அன்புடன் தடவினார். அவருடைய விரல்கள் பட்ட இடத்திலே அந்த மகிழ்ச்சி என்றைக்கும் விளங்கும் முகமாக அழகிய கோடுகள் உண்டாயின. அணில் குதித்து கொண்டு தன் வேலையை தொடர ஓடியது. இத்தோட 43rd முடிஞ்சிருது. 44th இப்போ படிக்க போறோம். படிச்சிருவோம். தந்தேன் இலங்கையை. ஆஞ்சநேயருடைய இலங்கை விஜயத்தால் ஏற்பட்ட குழப்பங்களும் அமளிகளும் ஓய்ந்து நகரில் அமைதி திரும்பிய சமயத்தில் ராவணனால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் திடுக்கிடும் செய்தியை கொண்டு வந்தனர். சாதாரண குரங்கு வந்து இலங்கையை கலக்கிவிட்டதை ராவணனால் சாதாரண சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவன் மனதிலே பல நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு சம்பவம் விஸ்வரூபம் எடுத்து ஆடியது. ராவணன் சிறந்த சிவபக்தன். சாமகானத்தில் அவனை மிஞ்சுவார் இல்லை எனலாம். அந்த கானத்தால் அவன் ஈசன் மனதை கவர்ந்தவன். ஒவ்வொரு ஆண்டும் அவன் கைலாயம் சென்று அவரை தரிசித்து திரும்புவான். அந்த வருடம் புஷ்பக விமானத்தில் ஏறி வழக்கம் போல் கைலாய சிகரத்தை அடைந்தான். நந்திகேஸ்வரர் அவனை வாயிலே தடுத்து நிறுத்திவிட்டார். ஈசனும் தேவியும் ஏகாந்தமாக இருப்பதால் அவரை தரிசிக்க அது ஏற்ற சமயம் அல்லவென்று மறுத்துவிட்டார். உலகமும் கொண்டாடும் தன்னை வாயிற் காப்போனாகிய நந்தி தடுத்து நிறுத்தி விட்டானே என்று ராவணனுக்கு கோபம். நந்திகேஸ்வரை அலட்சியம் செய்து கொண்டு உள்ளே நுழைய முயற்சித்தான். அவரோ கடுமையாக கோபித்து கொண்டு தடியால் அவனை தடுத்து விரட்டினார். அடே, உன் குரங்கு மூஞ்சி என்னிடம் காட்டாதே, அதற்கெல்லாம் நான் பயந்து விட மாட்டேன் என்று கர்ஜித்தான் ராவணன். நந்திகேஸ்வரருக்கு கோபம் எல்லையை மீறியது. ராவணா, சாஸ்திர விற்பனனாக இருந்தோம் நீ இவ்வாறு பேசுவது ஆணவத்தையே குறிக்கின்றது. என்னை பார்த்து குரங்கு மூஞ்சி என்று ஏளனம் செய்தாயல்லவா, அதே குரங்குகளாலேயே உன் அழிவு காலம் ஆரம்பமாகும் என்று சபித்தார். ராவணனால் உள்ளே போக முடியவில்லை. சண்டையிட்டு சாபம் பெற்று கொண்டதுதான் மிச்சம். இலங்கைக்கு திரும்பிவிட்டான். அன்று நந்தி கூறிய சாபத்தை தான் இந்த குரங்கு வந்து நினைவுபடுத்துகின்றதோ என குழம்பினான். ஆகவே ஒற்றர்களை அனுப்பி கிஷ்கிந்தையில் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து வருமாறு உத்தரவிட்டான். அவர்களும் கிஷ்கிந்தை சென்று விஷயத்தை அறிந்து திரும்பினர். எத்தனையோ கோடி வானர வீரர்களுடன் ராமர் லட்சுமணர்கள் புறப்பட்டு சமுத்திர தீரத்துக்கு வந்திருக்கின்றார்கள் என்றும் கடலை கடப்பது பற்றி ஆலோசனை நடக்கின்றதென்றும் ஒற்றர்கள் தெரிவித்த போது ராவணன் அசந்து விட்டான். இப்பொழுது ஏற்பட்டுள்ள நிலைமையை ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்க ஆலோசனை சபையை கூட்டினான். நல்ல உறக்கத்திலிருந்த கும்பகர்ணனை தூக்கி உட்கார வைத்து குடம் குடமாக அவன் தலையில் நீரை கொட்டி தூக்கத்தை கலைத்து கூட்டத்துக்கு வர செய்திருந்தான். பிரகஸ்தன் முதலான மந்திரிகள் வழக்கம் போல் ராவணனுக்கு உற்சாகம் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னார்கள். இல்லையேல் அவர்களால் பதவியில் ஒட்டி கொண்டிருக்க முடியுமா? ராவணேஸ்வரா, கேவலம் குரங்குகளை மற்றும் உதவிக்கு அழைத்து வருவதிலிருந்து அவர்களுக்கு வேறு எங்கும் ஆதரவில்லை என்பதை விளங்கவில்லையா? தங்களுடைய பராக்கிரமம் என்ன? ஆனானப்பட்டு தேவர்களே முன்னேற்க முடியாத அடி பணிந்திருக்கையில் இந்த நரர்கள் இருவரும் என்ன செய்துவிட முடியும்? இந்திரனை அடிப்பணிய செய்த இந்திர
இந்திரஜித் என்ன பட்டப்பெயரை அடைந்து மேகநாதன் ஒருவனே அவர்களை அடியோடு அழித்து விட முடியும். வருபவர்கள் தாராளமாக வரட்டும். அனுபவிக்க வேண்டிய விதி அவர்களை இங்கு அழைத்து வருகின்றது. தளபதிகளும் இந்த ரீதியிலே பேசினார்கள். இந்திரஜித் வீர முழக்கம் செய்து ராமர் லக்ஷ்மணர்களை நானே கொள்வேன் என்றான். கும்பகர்ணன் சிறிது மாறுபட்ட அபிப்பிராயத்தை தெரிவித்தான். இருந்த போதிலும் அவன் ராவணனுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தான். அண்ணா, இப்பொழுது நீ கூடி பேசுவதானது மிகவும் காலம் தாழ்ந்ததாகும். சூர்பனகை உன்னிடம் வந்து தான் பெற்ற அவமானத்தையும் கரதூஷணர்களுடைய வதத்தையும் தெரிவித்த போது எங்களை கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும். சீதையை கவர்ந்து வர ஜனஸ்தானத்துக்கு புறப்பட்டாயே, அப்பொழுது கலந்து பேசியிருந்தால் பின்னால் ஏற்படும் விளைவுகளை பற்றி யோசித்திருக்கலாம். இந்திரஜித் குறுக்கிட்டான். தந்தையே, சிற்றப்பனுக்கு பயம் ஏற்பட்டிருக்கின்றதோ என்று நினைக்கின்றேன். இன்று நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை ஆலோசிக்க அழைத்தால் நடந்து போன விஷயத்தை பேசுகின்றான் என்று ஏளனமாக நகைத்தான். ராவணன் மகனை பார்த்து, மகனே, இந்திரனை ஜெயித்து விட்டோம் என்று மமதை உன்னிடம் எந்நேரமும் கூடிக்கொண்டிருக்கின்றது. சுத்த வீரன் நிலைமை ஆராயாது பேசுவது அழகல்ல. அக்ஷன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. அவனை இழந்து விட்டோம் என்பதை மறந்து பேசுகின்றாயா? சாதாரண குரங்கா இலங்கையை அமளிப்படுத்தியது என்று கூறிய ராவணனை பார்த்து கும்பகர்ணன் பேசலானான். அண்ணா, இந்திரஜித் என்னை கோழை என்று வர்ணித்து விட்டான். அதற்கு நான் வருத்தப்படவில்லை. யுத்தத்துக்கோ அதில் ஈடுபட்டு உயிரிழக்கவோ நான் கொஞ்சமும் தயங்கவில்லை. ஆலோசனை என்று வரும்போது நாம் பல அம்சங்களையும் கலந்து பேச வேண்டும். நீ செய்தது சரியா தவறா என்ற பிரச்சனை நான் இங்கு எழுப்பவில்லை. நடந்தது நடந்து விட்டது. ஜனஸ்தானத்திலிருந்து அந்த பெண்ணை எடுத்து வந்து விட்டாய். இப்பொழுது அவர்களும் நம்மை தேடி வந்து விட்டார்கள். இனி ஆலோசனை என்ற பிரச்சனையே இல்லை. யுத்தம் ஒன்றுதான் நமக்குள்ள ஒரே வழி. அதற்கு ஆயத்தமாக வேண்டும். உன் பராக்கிரமத்தை உலகங்களும் அறியும். முன்வைத்த காலை பின் வைப்பது உன் பெருமைக்கு அழகல்ல. யுத்தம் நடைபெறுமானால் அதற்கு தயாராக இருக்கும் நிலையில் முஸ்தீபுகளை செய்ய வேண்டும் என்றான். அவர்களுடைய பேச்சுக்களை கேட்கும்போது விபீஷனுடைய முகம் வேதனையில் சிரித்தது. அவர்கள் ஆலோசனையா கூறுகிறார்கள். ராவணனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை தானே கூறுகிறார்கள். நிலைமையை ஆழ்ந்து சிந்தித்து பேசும் வார்த்தைகளாக அவை விளங்கவில்லை. விபீஷணன் மனதிலே வேதனையுடன் எழுந்து, அண்ணா, தாங்களோ சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவர். இங்கு கூடியிருப்போர் தங்கள் அபிப்பிராயங்களை எடுத்து கூறியதை கேட்டீர்கள். நான் சொல்ல போவதை நன்கு சிந்தித்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பெருமையை நாடு அறியும். நான்முகன் வம்சத்தில் பிறந்த தங்களுக்கு இன்னொருவர் எந்த காரியத்தையும் எடுத்து சொல்ல தேவையில்லை. எது தர்மம் எது அதர்மம் என்று பகுத்து அறிந்து செயல்படும் திறமை தங்களிடம் உண்டு. தர்மத்துக்கு விரோதமின்றி நடப்பவனுக்கு 3 லோகங்களும் அடிபணிந்து நடக்கும். ஒருவன் தர்மத்தாலும் தவத்தாலும் மேன்மையான ஸ்தானத்தை அடைந்தால் அவன் அதை என்றைக்கும் நிலைநிறுத்தி கொள்ள தர்ம மார்க்கத்திலிருந்து சிறிதும் வலுவாது நடந்து வர வேண்டும். அவன் என்றைக்கு அதர்ம மார்க்கத்தில் நுழைகின்றானோ அன்றே அவன் அழிவு காலம் தொடங்கி விடுகின்றது அன்றோ. அப்பொழுது அவன் சேமித்த புண்ணியங்களும் புருஷார்த்தங்களும் அவனை காப்பாற்றாது. தேவர்களும் அவனை கைவிட்டு விடுவர். அவர் ஆராதிக்கும் தெய்வங்களும் அவனிடமிருந்து ஒதுங்கிவிடும். இது எங்கும் காணப்படும் பிரத்யக்ஷ நிலை. அண்ணா, உங்களுக்கு புத்தி கூற நான் வரவில்லை. நம்முடைய வம்சத்துக்கு ஏற்பட்டு இருக்கும் அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்கின்றேன். அன்றைய தினம் நான் என்ன கூறினேனோ அதையே இப்பொழுதும் சொல்கின்றேன். தங்கள் அந்த புறத்தில் இல்லாத பெண்களா? அவர்களிடம் தாங்கள் பெறாத இன்பம் இருக்கின்றதா? தங்கள் அந்தஸ்துக்கு பெருமைக்கும் ஏற்றதல்லவே தாங்கள் செய்த காரியம். அப்படியும் அவள் அரக்க குல மங்கை அல்ல. சத்திரிய பெண்களிடம் தாங்கள் இவ்வாறு மோகம் கொள்ளலாமா? சீதை கன்னி பெண்ணாக இருந்தால் அதை பற்றி கேள்வியே இல்லை. அவளோ மனமானவள். பிறர் மனைவியை இச்சிப்பதை போன்ற பாவம் வேறு சொல்லப்படவில்லை.
அண்ணா, இதுவரை தங்களை எதிர்த்து பேச எவராது முயன்றிருக்கின்றார்களா? இந்த இலங்கையில் எவராது அந்நியர் நுழைந்திருக்கின்றார்களா? தாங்கள் சீதையை தூக்கி வந்த பிறகு இலங்கையில் ஒரு குரங்கு நுழைந்து அளவற்ற அட்டகாசத்தை செய்தது. நம் வீர மைந்தன் அக்ஷனை பழி வாங்கியது. மந்திரி குமாரர்கள் 7 ஜம்புமாலி பஞ்ச சேனாதிபதிகள் ஆகியோரை அந்த குரங்கு அதுவும் தனியாக வந்து குரங்கு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இலங்கேசா, தவறுவது என்பது யாருக்கும் சகஜம். எத்தனையோ பலவீனங்கள் சிக்கிக்கொண்டு ஒருவன் தவறி நடந்து விடுவது உண்டு. ஆனால் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து அதை திருத்திக் கொண்டு விட்டானாகில் அந்த காரியம் அவன் கௌரவத்தை மேலும் உயர்த்திவிடுமே அன்றி குறைத்து விடாது. அண்ணா, பதிவிரதா, சிரோன்மணி என புகழப்படும் அண்ணி மந்தோதரி அவர்களின் மங்கள வாழ்வுக்கு முடிவு உண்டாகி விடாதீர்கள். சீதை நெருப்பு, அவளை போக வஸ்து என்று எண்ணாதீர்கள். இந்த இலங்கையே பொசுக்கி விடுவாள் அண்ணா. அவளை கொண்டு போய் விட்டு விடுவதுதான் உத்தமம். தாங்கள் செய்த தவறை திருத்திக் கொள்ளும் வழியும் இதுதான். அவ்வாறு கொண்டு போய் விட்டு விடுவதால் தங்கள் பெருமைக்கு பாதகம் வந்து விடாது. மாறாக இலங்கை பிள்ளைக்கும் எத்தனையோ அரக்க பெண்களின் வாழ்வு அமங்கலமாகாது காப்பாற்ற முடியும். அண்ணா, நன்றாக யோசித்து பாருங்கள். தங்கள் பராக்கிரமத்தையோ கூட இருப்பவர்களுடைய ஆதரவையோ வைத்து இந்த பிரச்சனையை ஆலோசிக்காதீர்கள். தங்களை சாதாரண மனிதனாக எண்ணி தர்ம சாஸ்திரங்களை கொண்டு ஆலோசித்தீர்களானால் நான் சொன்னது சரியே என்பதை காண்பீர்கள். அண்ணா, இவ்வளவு தூரம் ஆன பிறகு எவ்வாறு சீதையை கொண்டு போய் விடுவேன் என்று தாங்கள் தயங்கலாம். எனக்கு அனுமதி கொடுங்கள். அந்த பணியை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன். நானே சீதையை அழைத்து சென்று ராமனிடம் ஒப்படைத்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு நட்பை பெற்று வருகின்றேன். சபையில் குழுமியிருந்தவர்கள் வெறுப்புடன் விபீஷனை நோக்குவதைக் கண்டான் ராவணன். இந்திரஜித் கோபத்துடன் கால்களை தரையில் உதைத்தான். அதையும் கவனித்தான். அவன் மீசை துடித்தது. விபீஷணனுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவன் ஏன் இவ்வாறு தொடை நடுங்கியவனாகி விட்டான்? கௌரவத்தை காலடியில் போட்டு மிதித்து விட்டானே, அதுவும் அத்தனை பேர் முன்னிலையில் இவ்வாறு செய்து விட்டானே. விபீஷணா என்று அண்டம் அதிர கூப்பிட்டான். அண்ணா, நான் சொல்வது தங்களுக்கு பிடிக்கவில்லையா? நோயாளி பிழைக்க வேண்டுமானால் மருந்து கசப்பாக இருந்தாலும் குடித்தாக வேண்டுமே. கசப்பாக இருக்கின்றது என்று மருந்தை ஒதுக்கிவிட்டால் அவன் பிழைப்பது ஏது என்று அவன் கோபத்தில் லட்சியம் செய்யாது பேசினான் விபீஷணன். போதும் உன் அபத்த பேச்சு, நிறுத்து விபீஷணா என்று சீறினான் ராவணன். அண்ணா என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தான் விபீஷணன். ராவணன் அதற்கு அனுமதிக்கவில்லை. அடே, இது சபை என்பதை உணர்ந்து பேசுகின்றாயா இல்லையா? நான் அரசன் என்பதையும் மதிக்காது ஏதேதோ பேசுகின்றாயே என்று சீறினான். இலங்கேசா, நான் நிதானத்துடன் சந்தர்ப்பத்தை அறிந்தே பேசுகின்றேன். தங்களுடைய சொந்த வெறுப்புகளுக்குள்ளான காரியம் என்றாலும் இதன் மூலம் நாட்டுக்கே அழிவு வந்திருப்பதை தாங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா என்று கேட்டார் விபீஷணன். ராவணனால் பொறுக்க முடியவில்லை. குழப்பத்தால் அவன் அறிவு மழுங்கி கிடந்தது. அடே துரோகி என்று விபீஷணனை அழைத்தான். அண்ணா, தங்களுக்கு துரோகம் செய்யவில்லை. தங்கள் நல்வாழ்வில் லட்சியமாக கொண்டே பேசுகின்றேன். சீதையை கொண்டு போய் ராமனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவன் கருணாமூர்த்தி என்று பலரும் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். அவனை சரணடைந்தால் தங்களை நண்பனாக ஏற்றுக்கொள்வான் என்பதில் சந்தேகமே இல்லை. மாறாக அவனிடம் கொள்ளும் விரோதம் நம்மை பிழைக்க விடாது. எந்த சோர்பனகை உங்களை தூண்டினாலோ அவளை அழைத்து கேளுங்கள். ஜனஸ்தானத்தில் கரதூஷணர்களின் மரணத்தை அவள் கண்களால் கண்டவள். தான் ஒருவனாக வில்லை மட்டும் ஆயுதமாக கொண்டு முகூர்த்த நேரத்தில் 14,000 வீரர்களை அழித்த அவன் வீரம் சாமானியமா? அவனுக்கு இந்த லங்காபுரியை அழிக்க அதிக சிரமம் ஏற்படாது. மற்றொன்றையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாலியின் பராக்கிரமம் என்ன? ஒரே பானத்தால் வாலியை ராமன் கொன்றிருக்கின்றான். விபீஷணா என்று கத்திய ராவணன் கத்தியை உருவிக்கொண்டு எழுந்தான். அவன் கண்களில் கனல் வீசியது. அதை கண்டு மந்திரிகள் நடுங்கினர். அடே துரோகி, நீ தப்பிப்போய் என் தம்பியாக பிறந்து விட்டாய். இல்லையேல் இந்நேரம் தலை துண்டாகியிருக்கும் என்று பொங்கி வரும் கோபத்தால்
வாள் சீறினான் ராவணன். விபீஷணன் கூட ஒரு கணம் அவன் கோபத்தைக் கண்டு தயங்கினான். இருப்பினும் தன்னுடைய உறுதியிலிருந்து அவன் எள்ளளவும் நீங்கவில்லை. அண்ணா, ஆத்திரப்படுவதற்கு உகந்த நேரம் இதுவல்ல. சாஸ்திரங்களுக்கு விரோதமாக நான் ஒரு வார்த்தை கூறியிருந்தால் இந்த இடத்திலேயே என்னை துண்டாக்கி எறியுங்கள். அறிவாளிகள் பலர் கூடியிருக்கும் இந்த சபையில் தர்மத்துக்கு இடமில்லாது போய்விட்டதா? தாங்கள் சீதையை கவர்ந்து வந்தது தர்மத்துக்கு மாறானது. அதனால் அவளை கொண்டு போய் விட்டுவிடுவது உத்தமம் என்று கூறுகின்றேன். தெய்வமே வெறுத்து ஒதுக்கும் வகையில் தங்கள் செய்கை அமைந்து விட்டது. இப்பொழுது காலம் தாழ்ந்து விடவில்லை. செய்த தவற்றை திருத்திக் கொண்டு நன்மை அடையும்படி பிரார்த்திக்கின்றேன். அண்ணா, சற்று அமைதியான சூழ்நிலையில் என் வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள், நன்கு விளங்கும் என்று கண்களில் நீர் மல்க மன்றாடினான் விபீஷணன். ராவணன் நெஞ்சம் குமுறினான். விபீஷணா, உன் விஷயத்தில் இதுவரை பாசத்தால் என் கோபத்தை அடக்கி கொண்டேன். அன்று குரங்கை உயிருடன் தப்ப செய்த போதே உன் துரோக சிந்தனையை நன்கு உணர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அந்த தவறை இப்பொழுது நீ சுட்டிக்காட்டி விட்டாய். என்னோடு பிறந்த தோஷத்துக்காக உன்னை உயிருடன் பிழைத்து செல்ல அனுமதிக்கின்றேன். இலங்கையில் உனக்கு இடமில்லை. இங்கு இருக்கும் ஒவ்வொரு கணமும் இலங்கையின் அழிவுக்கு வழி செய்கின்றாய். இப்பொழுதே போய்விடு, என் முகத்தில் விழிக்காதே என்று சொல்லி முகத்தை திருப்பிக் கொண்டான். விபீஷணன் கண்களில் நீர் வழிய சிங்காதனத்தில் படிகளின் அருகே சென்று தலை தாழ்ந்து வணங்கினான். அண்ணா, தங்களின் கட்டளைப்படி நான் இலங்கையை விட்டு வெளியேறுகின்றேன். கடைசியாக மீண்டும் ஒரு முறை தங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணியின் மங்கள வாழ்வை முழித்து விடாதீர்கள் என்று கூறி விபீஷணன் இலங்கையை விட்டு புறப்பட்டு வானம் மார்க்கமாக சமுத்திர தீரத்தில் வானர வீரர்களுடன் தங்கியிருந்த ராமர் லக்ஷ்மணன் மன்னர்களிடம் வந்தான். அவனுடைய மந்திரிகள் நால்வரும் அவனுடன் புறப்பட்டு வந்துவிட்டனர். வானிலை வந்து நின்ற விபீஷணன் இரு கைகளையும் கூப்பியவாறு, ரகுநந்தனா, அடியனுக்கு அபயம் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். வானர வீரர்கள் யாரோ அரக்கர்கள் வந்துவிட்டனர் என ஆரவாரம் செய்து குதித்தனர். ஆஞ்சநேயர் விபீஷணனை கண்டதும் ஓடி சென்று ராமனிடம் அவன் வருகையை தெரிவித்தனர். சுக்ரீவன் அவன் வருகையில் சந்தேகம் தெரிவித்தான். ராமன் அவன் சந்தேகத்தை ஒதுக்கி தள்ளி, சுக்ரீவா, ராவணனை சேர்ந்தவன் என்பதால் மட்டுமா அவனை சந்தேகிப்பதா? அபயம் என்று அவன் சரணடையும் போது அவன் எதிரியாக இருப்பினும் மன்னித்து ஆதரிப்பதே உத்தமம். ஏன் ராவணனை சீதையை கொண்டு வந்து விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்பானாகில் அவனே மன்னித்துவிட்டு நான் இப்படியே திரும்பி விடுவேன் என்றார். பின்னர் அனுமனை அழைத்து விபீஷணனை கூட்டி வருமாறு சொன்னார். ஆஞ்சநேயர் விபீஷணனிடம் சென்று ராமன் அழைத்து வர சொன்னதாக தெரிவித்தார். விபீஷணன் ஸ்ரீராமனை நெருங்கி அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். ராகவா, இலங்கையில் அதர்மம் மேலோங்கி விட்டது. என் போன்ற தர்ம வழியில் நடக்க விரும்புபவர்களுக்கு அங்கே இடமில்லை. ஆகவே உற்றார் உறவினர் சொத்து சுகங்களை துறந்துவிட்டு உம்மிடம் வந்துவிட்டேன். என்னை ஏற்று ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவன் கண்களிலிருந்து வழிந்த நீர்த்துளிகள் ராமனுடைய பாதங்களில் விழுந்தது. அவனுடைய தோள்களை தொட்டு எழுப்பினார் ராமர். லக்ஷ்மணன் பக்கம் திரும்பி, லக்ஷ்மணா, சமுத்திர தீர்த்தம் கொண்டு வரச் சொல் என்றார். ராமன் நீரை கொண்டு வரச் சொல்லும் காரணம் விளங்காது மற்றவர்கள் திகைத்தனர். ஆஞ்சநேயரோ தம்முடைய மதி நுட்பத்தால் அதை உணர்ந்து கொண்டார். ராமனுடைய முன்னிலையில் மணலை சேர்த்து சிறு மேடையாக குவித்தார். விபீஷணனை அந்த மணல் மேட்டிலே உட்கார செய்து ராமன் தம் கையாலேயே சமுத்திர தீர்த்தத்தால் அவனுக்கு அபிஷேகம் செய்வித்தார். விபீஷணா, இப்பொழுதே இந்த இடத்தில் லங்கா ராஜ்யத்தை உனக்கு அளித்தேன். அதன் அரசனாக உன்னை பிரகடனப்படுத்துகின்றேன். என் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு நாங்கள் பிறந்தது நால்வர். கங்கை கரையிலே குகனும் கிஷ்கிந்தையில் சுக்ரீவனும் அவருக்கு பிள்ளைகளானார்கள். இன்று சமுத்திர தீரத்திலே விபீஷணா, நீ தசரதருடைய 7வது மைந்தனாவா என்று சொல்லி அவனை மார்புற தழுவிக் கொண்டார். விபீஷனுடைய மேனி புலங்காகிதம் அடைந்தது. தன்னையும் மறந்து அந்த சுகத்தை அனுபவித்தான். ராமனுடைய கருணையை எண்ணி எண்ணி ஆஞ்சநேயர் நெஞ்சம் உருகினார். ராவணனுக்கு முடிவு அந்த நேரத்தில் நிச்சயிக்கப்பட்டு விட்டதை அவர் தீர்மானமாக உணர்ந்தார். விபீஷணன் இலங்கையை விட்டு புறப்பட்டதும் அவனை
கண்காணிக்க விரும்பினார் ராவணன். ஆகவே சுகன், சாரணன் என்ற இரு ஒற்றர்களை அனுப்பி அவன் என்ன செய்கின்றான் என்பதை அறிந்து வருமாறு செய்தான். அவர்களும் மாறுவேடத்தில் விபீஷணனை பின்தொடர்ந்து சமுத்திர தீரத்துக்கு வந்தனர். குரங்குகளோடு குரங்குகளாக மாறி அவர்கள் அங்கு நடப்பதை கவனித்தனர். தங்களிடையே அந்நியர் இருவர் வந்திருப்பதை வானர வீரர்கள் கண்டு கொண்டு விட்டனர். அவர்களை பிடித்து கட்டி சுக்ரீவனுடைய சன்னிதானத்துக்கு இழுத்து வந்தனர். சாரணன் அவர்களுடைய பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு செத்தேன் பிழைத்தேன் என்று அலறியபடி இலங்கைக்கு ஓடினர். சுகனை சங்கிலிகளால் பிணைத்து காவலில் வைக்க சுக்ரீவன் உத்தரவிட்டான் அப்படின்னு இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. இப்போ 43rd 44th சாப்டர் 2 சாப்டர் இப்போ பார்த்தோம். 42nd வந்து நம்ம பார்த்தோம், சொல்லியாச்சு அது விவரம் என்னன்னு. அஞ்சனா தேவி ஆசிரமத்தில் ராமபிரானும் லக்ஷ்மணனும் தங்கியிருக்காங்க. வானர வீரர்கள்லாம் அங்கே அந்த மதுவனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த எல்லாத்தையும் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு தேனாடிகளை சாப்பிட்டு தங்களை வந்து உற்சாகப்படுத்தி கொண்டு இப்போ எல்லாரும் புறப்புறாங்க. தந்தேன் இலங்கை அப்படின்னு ஒரு சாப்டரு. அது என்னன்னு பார்த்தா சமுத்திர தீரத்திலே சாரங்கராம். 43rd சாப்டர் வந்து இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கட்டடம் கட்ட போகிறோம் அப்படின்னா கூட பூமி பூஜை போடுவோம். அந்த பூமிக்கு வந்து நம்ம ஆயுதங்களால் குத்த போகிறோம், சிதைக்க போகிறோம். அதனால அதுக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் பூமி பூஜை போட்டுட்டு தான் இப்போ வந்து நம்ம எல்லாரும் செய்கிறோம். அந்த பழக்கம் எங்கேருந்து வந்தது பாருங்க. ராமபிரான் அன்றே கடலில் பாறைகளை கொண்டு போய் போட போறாரு. அதுக்கு ஒரு கஷ்டம், அதுக்கு ஒரு இது கொடுக்க போறார். அப்போ அதுக்கிட்ட அனுமதி பெற்று செய்யணும்னா அதுக்கு பூஜையெல்லாம் செய்கிறாரு ராமபிரான். சமுத்திரராஜன் வரல. உடனே தர்பை புல்லை விரித்து அதில் வந்து உட்கார்ந்துறார். அப்பயும் அவன் வரல. அப்போ வந்து வரல. அவருக்கு கோபம் வந்துடுது. அப்போ வந்து ராமபாணத்தினால தான் அவன் கொடுமை அனுபவிக்க போறான் போல. தர்பை புல்ல சயனித்தரார், அப்படியே கையை வச்சு இப்படி படுத்துறார். நிச்சய கடைபிடிக்கிறார். அப்பொழுதும் அவர் சமுத்திரராஜன் வரல. கோபம் வந்துடுது. அவன் வந்து ராமபாணத்தோன்னா என்னன்னு தெரியல, எடுக்கோதண்டத்தை அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்றார். கோதண்டத்தை வாங்கி பானத்தை பூட்டுறாரு. அப்போ வந்து ஆழ்கடல்ல நீர் அனைத்தும் நான் வந்து வற்ற செஞ்சுறேன், இந்த கடல்ல நீரே இல்லாம ஆக்கியறேன், வானர வீரர்கள்லாம் நடந்த இலங்கைக்கு போகட்டும் அப்படின்னு கர்ஜிக்கிறாரு ராமபிரான் கோபம் வந்தோன்னு. அப்போ காற்று பலமாக வீசுது, பேய்காற்று. வானம் இருண்டு போது, அண்டம் வந்து கிடுகிடுக்குது, இடியோசை வந்து கேட்குது. அப்பயும் வராம இருப்பானா? சமுத்திரராஜன் ஓடி வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கால்களை கட்டி பிடித்து, ராமபிரானுடைய கால்களை கட்டி பிடித்துக்கிட்டு அழறான். நான் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க. அங்க வந்து வடகோடியில வந்து துரும கல்பம் அப்படிங்கிற ஒரு பிரதேசம் இருக்கு. அங்க அநேக பாவிகள் இருக்காங்க. அவங்களால சொல்லணும்னா தொந்தரவுகள் நேருது அந்த கடலுக்கு. இப்பயும் நிறைய பேர் கடல்ல போய் பார்த்தீங்கன்னா குப்பைகளை போடுறது, நிறைய ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து உள்ள கழிவுகளை வந்து கடல்ல சேர்க்கறது, அதெல்லாம் கடலுக்கு வந்து தொந்தரவு தானே. அந்த மாதிரி இங்க பாவிகள் வந்து தொல்லொன்னா துயர கொடுக்குறாங்க. அந்த தொந்தரவுகளை வந்து அவங்க அதனால இங்க கவனம் பூரா அங்கே இருந்ததுனால நான் வருத்தமாகி விட்டது. அதனால நான் பெரிதும் வருத்துறேன். அது என்னை மன்னிச்சிருங்க. இந்த அந்த பூட்டிய அசுரத்தை வந்து ராமபிரான் சொல்றாங்க, பூட்டின அசுரம் பூட்டினதான் ராமபான், அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறார். அப்போ அந்த பூட்டின அசுரத்தை அந்த பாவிகள் மேலே ஏவி விடுங்க அப்படின்னோன்னு ராமபிரான் வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு துர்மகல்பம் பக்கம் வந்து அந்த பாவிகளுக்கு அனுப்பி அவங்கள எல்லாரையும் சம்ஹாரம் செய்கிறார்.
அப்புறம் இவர்கிட்ட கேட்டுக்கிறாரு. அம் சமுத்திரராஜன் கிட்ட நாங்க ம இந்த இந்த கடல தாண்டி நாங்க இலங்கைக்கு போகணும். அதுல இங்க ஒரு அணை கட்ட நாங்க தீர்மானித்திருக்கோம் அப்படின்னோனே, உங்கள்ல நலன் ஒரு ஒரு வானரம் இருக்கு. அவரு வந்து இவரோட பையன் விஸ்வகர்மாவின் புத்திரர் அவரு. அவரு ஒரு சமயம் வந்து ம், ஒரு சமயம் கங்கை கரையில ம சஞ்சரிச்சுட்டு இருந்தப்போ, அங்கே சாலிக்கிராமத்த வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான்னு ஒரு அந்தணன். சாலிக்கிராமம் இப்படி உருண்டையா இப்படி இருக்கும். அழகா கருப்பா வழுவழுன்னு இருக்கும். அத வந்து நாராயணனுக்கு சமமாக வைத்து பூஜை செய்வாங்க சாலிக்கிராமத்த. எப்படி லிங்கத்த வந்து சிவபெருமானுக்கு சமமாக வைத்து பூஜை செய்றோமோ ஈக்வலன்ட்டாக, அந்த மாதிரி சாலிக்கிராமம் நாராயணனுக்கு ஈக்வலன்ட்டாக வைத்து பூஜை செய்வாங்க. அது அப்போ வந்து அந்த அந்தணன் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப, அந்த சாலிக்கிராமத்த எடுத்து கங்கையில போட்டுட்டாரு இந்த நலன். அ அதனால அவருக்கு ஒரு சாபம் வந்துருது. "நீ எந்த கல்ல தூக்கி வந்து கடல் எதுல போட்டாலும் அது மிதந்து கொண்டு இருக்கும்" அப்படின்னு. அந்த சாபம் இப்ப நமக்கு நல்லதா போயிருச்சு. அதனால அவர கூப்பிட்டு அவருக்கு அம் அவர் கையால கற்கள வந்து ம இதுல போட சொல்லுங்க. கடல்ல எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சுரும். கடலுக்குள்ளார போகாம, அப்ப சீக்கிரமாக அணைய கட்டிடலாம்னு சொல்றாரு. அப்ப அ ஸ்ரீராமரும் மகிழ்ச்சி அடைஞ்சு சமுத்திரராஜனுக்கு விடை கொடுக்கிறாரு. சுக்ரீவனும் நலன கூப்பிட்டு அனுப்பி, எல்லா வானரங்களும் க மலைகளை பெயர்த்தெடுத்துக்கொண்டு, பாறைகளை பெயர்த்தெடுத்துக்கொண்டு, மரங்களை பெயர்த்து கொண்டு வந்து குடுக்குறாங்க. அத கைகள்ல வாங்கி, நலன் வாங்கி கடல்ல போட்டாரு. எல்லா கற்களும் அப்படியே ஒன்றோடு ஒன்று அடுக்கினார் போல மிதக்க ஆரம்பிக்குது. அம் அ அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணை வந்து உருவாக ஆரம்பிக்குது. அந்த உற்சாகத்தையும், வேகத்தையும் கண்ட ஒரு சிறு அணில் வந்து, அதுல தானும் பங்கு கொள்ளணும்னு சொல்லிட்டு, அங்கே வந்து வானர வீரர்களுக்கு இடையில இடுக்குல அங்கிங்க புகுந்து, அங்க சிறு சிறு கற்களை எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து, அந்த நீர்ல வந்து போடுது. அத கவனித்த ஸ்ரீ ராமபிரான் வந்து நெஞ்சம் அன்பு பெருக்கால தழுதழுக்குது. அவர் வந்து அந்த அணில நெருங்கி அத கையில எடுத்து, அதனுடைய சீர் அ சி சின்ன முயற்சிய வந்து ஆனா அப்படியே கரெக்ட்டா செஞ்சுகிட்டு இருக்க அந்த சீரிய முயற்சிய வந்து பாராட்டி, அத முதுகுல வந்து அன்புடன் தடவி குடுக்குறாரு. அப்ப அவருடைய விரல்கள் வந்து அந்த பட்ட இடத்துல இந்த நிகழ்ச்சி வந்து என்றென்றைக்கும் விளங்கும் முகமாக அந்த அழகிய கோடுகள் 3 கோடு அணில் மேல உண்டாகுது. அணில் குதித்து கொண்டு போய் அதோட வேலைய வந்து தொடர ஓடியது. நான் யுஎஸ் போயிருந்தப்ப அணில பார்த்தேன். அது முதுகுல கோடு கிடையாது. ஆனா நீங்க சவுத் இந்தியால போய் பார்த்தீங்கன்னா, அணிலோட முதுகுல 3 கோடுகள் இருக்கும். அப்ப ராமபிரான் தொட்ட அந்த அணிலோடைய வம்சாவழியினர், அவங்க வம்சத்துல வந்தவங்கலாம் அப்படி பெருகி நெறைய அணில்கள் இப்ப இருக்கு. 3 கோடுகளோட இருக்கும். அடுத்தது 44த் சாப்டர் தந்தேன் இலங்கையைங்கிற சாப்டரு. அப்ப வந்து அ அ இங்கே கிஷ்கிந்தையில என்ன நடக்குது அப்படின்னு ஒற்றர்களை அனுப்பி பார்த்துட்டு வர சொல்றாரு. அம் அ இலங்கேஸ்வரனான ராவணன். அ அவங்க வந்து அ அம் அனுமன் வந்து அங்கே இலங்கைய அழித்துட்டு போனத நெனச்சு அவர் இன்னும் வருத்தத்துல இருக்காரு. அதனால இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வர அனுப்பி விடுறாரு. அந்த ஒற்றர்கள் வந்து பார்க்குறாங்க, இவங்க இலங்கையில கிஷ்கிந்தையிலேருந்து எல்லாரும் புறப்பட்டு சமுத்திர தீரத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திய வந்து, லட்சக்கணக்கான வீரர்களோட வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை போயி அம் இவர்கிட்ட ராவணன் கிட்ட சொல்றாங்க. அவரு இன்னும் கலக்கமடைந்து எல்லாரையும் ஒன்று திரட்டுறாரு. ஆலோசனை கூட்டத்துக்கு வர சொல்றார். கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கும் குடமாக தண்ணீரை ஊற்றி அவரையும் எழுப்பி, அவரையும் ஆலோசனை கூட்டத்துக்கு எழுப்பி கூட்டிட்டு வராங்க. அப்ப பிரகஸ்தன் அந்த மந்திரிகள் எல்லாம் வந்து அவனுக்கு தூது பாடுவாங்க. ஏன்னா, அப்பதான் அவங்க அந்த பதவியில ஒட்டிக்கொண்டு இருக்க முடியும். அதனால அவன் சொல்றதெல்லாம் செய்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு, "ஆமா, ஆமா அவங்க போருக்கு வந்தா நீ எவ்ளோ பெரிய ஆளு. நீ பூலோகத்தையும் ஜெயிச்சிருக்க. அதனால உனக்கு அவங்கலாம் மானிடர்கள். அவங்கள சீக்கிரமா ஜெயிச்சுட்டு போயிரலாம்." அப்படின்னு அவர இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுறாங்க. கும்பகர்ணன் வந்து கொஞ்சம் நியாயமா சொல்றாரு. "நீ அன்று செய்தது தவறன்னா, நீ
அப்பவே வந்து ஆலோசனை கூட்டத்த கூட்டியிருந்தா, சூர்ப்பனகை வந்து சொன்னப்பவே, மாற்றான் மனைவிய தூக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லியிருக்கலான்னோனே, இந்திரஜித் சிரிக்கிறான். அ சிற்றப்பாக்கு வந்து பயம் வந்துருச்சு போல. இன்று என்ன செய்யணும்னு பார்க்காம, அன்று செய்தது தவறுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னோனே, அ அப்ப கும்பகர்ணன் சொல்றாரு, என்ன நான் நீ கேலி செய்ததையும் பெருசு பண்ணல. நீ என்ன அவமானப்படுத்தினதையும் நான் பெருசா எடுக்கல. ஆனா, அண்ணனுக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்று செய்தத மாற்ற முடியாது. ஆனா, அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்படின்னு சொல்றாரு. ஜனஸ்தானத்துல அந்த பெண்ண எடுத்து வந்துட்ட, இப்பொழுது வந்து அவங்க நம்மள தேடி வந்துட்டாங்க. இனி ஆலோசனை என்ற பிரச்சனைக்கே இல்ல இடம் இல்ல. யுத்தம் ஒன்று தான் செய்ய முடியும். அப்போ நான் வந்து இன்னைக்கும் அது தர்மம் இல்லாட்டியும் நான் உன் கூட நிக்கிறேன். ஏன்னா, நீ என்னோட அண்ணன். அதனால அ நான் நிக்கிறேன். வைத்த காலை நீ முன் வைத்த கால பின் வைக்காத. நீ வந்து உனக்கு பெருமை இல்ல அது. அதனால நீ வந்து யுத்தம் நடைபெறுமானால் அதற்கு தயாராக இருக்கிற நிலைய வந்து நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு கும்பகர்ணன். விபீஷணன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அவருக்கு சொல்லணும்னா துயருக்கு ஆளாகிறார். இவங்கெல்லாம் என்னடா இப்படி சொல்றாங்க? தர்மம் வேறையாக இருக்கு. அதர்மத்துக்கு இவங்க எல்லாம் துணை போறாங்களேன்னு அவர் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணா, அண்ணா சகல சாஸ்திரங்களையும் தெரிஞ்சவங்க நீங்க. ஆம், உங்களுடைய அபிப்பிராயங்கள அவங்கலாம் அவங்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் சொல்லப்போவத கொஞ்சம் ஆனா சிந்திச்சு நீங்க ஆலோசனை செஞ்சு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. நம்மளுடைய நாடு அறியும். நீங்க நான்முகன் வம்சத்துல வந்தவங்க நீங்க. நீங்க எந்த காரியத்த எடுத்து எடுத்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு தேவையில்ல. எது தர்மம், எது அதர்மம்னு பகுத்தறியக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கு. தர்மத்துக்கு விரோதமின்றி நீங்க வந்து எல்லா 3 லோகங்களையும் அடிபணிந்து நடக்கும். இந்த ரொம்ப முக்கியம். தர்மத்துக்கு அடிபணிந்தா 3 லோகங்களும் நாம் சொல்றதுக்கு அடிபணிந்து நடக்கும். ஒருவன் தர்மத்தாலும், தவத்தாலும் மேன்மை அடைகிற ஸ்நானத்த அடைஞ்சான். அவன் வந்து என்றைக்கும் நிலைநிறுத்திக் கொள்ள தர்ம மார்க்கத்துல சிறிதும் வழுவாத நடந்து வரணும். அவன் என்றைக்கு அதர்ம மார்க்கத்துக்கு போயிட்டானோ, நுழைகின்றானோ, அன்றே அவனுக்கு அழிவு காலம் வந்து தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அவன் சேமித்து வைத்த அனைத்து புண்ணியங்களும், புருஷார்த்தங்களும் அவனை காப்பாற்றாது. விட்டுட்டு போயிரும். தேவர்களும் அவர்கள் அதர்ம மார்க்கத்துக்கு போயிட்டா அவங்கள கைவிட்டு விடுவாங்க. அவன் ஆராதிக்கும் தெய்வங்களும் அவன்கிட்ட இருந்து ஒதுங்கிடும். அதர்ம மார்க்கத்துக்கு என்று நம்ம போறோமோ, அன்று எல்லாம் இந்த மாரி நடக்க ஆரம்பிச்சுரும். இது எங்கும் காணப்படும் பிரத்யக்ஷ நிலைதான்னா அப்படின்னு சொல்றாரு. தெய்வங்களாம் விட்டுரும், கைவிட்டுரும். தேவர்கள்லாம் கைவிட்டுருவாங்க. அவன் செய்த புண்ணியங்களும், புருஷார்த்தங்களும் அவன கைவிட்டுரும். அவனுக்கு அழிவு காலம் அன்றைக்கே தொடங்கிரும். ஆமா, என்றைக்கு அவன் அதர்ம மார்க்கத்துல நுழையிறானோ அப்படின்னு சொல்றார். அப்ப உங்களுக்கு புத்தி கூற நான் சொல்லணுங்கிறது இல்ல. அவங்க வந்து நீங்க ஒரு கன்னி பெண்ண தூக்கிட்டு வரல, மாற்றான் மனைவிய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அவங்க வந்து ஒரு ம் அ அரக்கி கிடையாது. அவங்க வந்து நெருப்பு. அவங்க வந்து நெருப்பு. அவங்கள போய் இங்க அந்தர்ப்புறத்துல இல்லாத பெண்களா. அவங்க கிட்ட உங்களுக்கு கிடைக்காத இன்பமா, அந்தஸ்துக்கும் பெருமைக்கும் ஏற்றதல்ல நீங்க செய்த காரியம். அது உங்களுக்கு அழிவை ஏற்படுத்த போது. அது உங்களுக்கு மட்டும் அழிவில்ல, நம்ம வம்சத்துக்கே அது அழிவை ஏற்படுத்தும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணா அப்படின்னு சொல்றாரு. அ நான் எப்பயாவது உங்கள வந்து எதிர்த்து பேச முயன்றிருக்கேனா? இந்த இலங்கைக்கு எவராவது அந்நியர் வந்து இதுவரைக்கும் நுழைந்திருப்பாங்களாம். ஒரு குரங்கு வந்து எவ்வளோ அட்டகாசம் செஞ்சுட்டு போயிருச்சு. நம்மளுடைய அ அக்ஷய் குமாரன பழி வாங்கிருச்சு. மந்திரி குமாரர்கள் 7 பேர பழி வாங்கிருச்சு. ஜம்புமாலிய கொன்றுச்சு ஒரு குரங்கு. பஞ்ச சேனாதிபதிகள கொன்றுச்சு. அதுவும் ஒரு குரங்கு வந்து தனியாக வந்து இப்படி கொன்றுச்சு. இப்போ லட்சக்கணக்கான குரங்குகள் வர காத்திருக்காங்க. அப்ப நம்ம எல் இந்த இலங்கைக்கே அழிவு நேரப்போது. அதனால இது உங்களுக்கு மட்டும் அழிவு கிடையாது அப்படின்லாம் எடுத்து சொல்றாரு. அ ஏதாவது தவறுதலாக சில சமயம் நம்ம வந்து தவறி நடந்துறது உண்டு. ஆனா, அந்த தவற வந்து நம்ம உணர்ந்து திருத்திக் கொள்ளணும். அப்படி செய்யாட்டி அ அந்த அப்படி நம்ம தவற திருத்திக் கொண்டுட்டோம்னா, நம்ம கௌரவத்த வந்து அது மேலும் உயர்த்தி விடும் அப்படின்னுலாம் எடுத்து சொல்றார். அண்ணா, பதிவிரதா சிரோன்மணி அப்படின்னு புகழப்படுற உங்களுடைய மனைவியான மந்தோதரி அண்ணி வந்து அவங்களோட மங்கள வாழ்வு வந்து
கெடுத்துடாதீங்க. சீதை வந்து நெருப்பு. அ அவ வந்து போக அந்தஸ்து கிடையாது. அவள போகப் பொருளாக நீங்க நினைக்காதீங்க. இந்த இலங்கைய பொசுக்கி விடுவா. அவள கொண்டு போயி விட்டு விடுவது தான் உத்தமம். தாங்கள் செய்த தவறை திருத்திக் கொள்ளும் வழியும் இதுதான். அவ்வாறு கொண்டு போய் விட்டு விட்டதுனால உங்களுக்கு பெருமை தான். மாறாக இலங்கையும் பிழைக்கும். அரக்க பெண்களின் வாழ்வு வந்து அமங்கலமாகாது. உங்களுக்கு கொண்டு போய் விட கஷ்டமாக இருந்தா சொல்லுங்கன்னா, நானே கொண்டு போய் அவங்க கிட்ட விட்டுட்டு ராமபிரான்ட்ட அவர் பாதங்கள்ல சரணடைந்து மன்னிப்பு கேட்டு நானே வரேன். நான் உங்களிடம் நட்பு கொள்ற மாதிரியும் செய்றேன் நானு அப்படின்னு சொல்றார். அவர சாதாரண மனிதராக எண்ணாதீங்க ராமபிரான. அ கரதூஷணர்களை கொன்றவரும் அவர்தான். வாலி எவ்வளோ பராக்கிரமசாலி. அவர ஒரே அம்புனால கொன்றவரும் அவர்தான். நீங்க அந்த இடத்துல இருந்த ம் சூர்ப்பனகைய கூப்பிட்டு கேளுங்க. அவரு ஒரு முகூர்த்த நேரத்துல கரதூஷணர்களையும் சும்மா சாதாரண அம்புனாலேயே 14,000 வீரர்களையும் கொன்றவர் அவரு. அவர சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல சபையில இருந்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வருது. அம் அவங்க வெறுப்புடன் பார்க்குறாங்க. விபீஷணன் இந்திரஜித் வந்து கால்களால தரையில உதைக்கிறான். அதெல்லாம் அவனுக்கு மீசை துடிக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா ராவணனுக்கு வந்து எம் இவன் என்ன தொடநடுங்கி ஆயிட்டான்னா, கௌரவத்தையே காலடியில போட்டு மிதிக்கிறானே! இத்தனை பேர் முன்னிலையிலும் இப்படியெல்லாம் பேசுறானே! அப்படின்னு இன்னும் கோபம் வருது. விபீஷணா அப்படின்னு கத்துறாரு. அண்டமே உலகமே அதிருது. அண்ணா நான் சொல்றது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். நோயாளி பிழைக்கணும்னா கசப்பான மருந்த சாப்பிட்டு தான் ஆகணும். அது கசப்பா இருக்குன்னு அத ஒதுக்கிறக்கூடாது. உங்க கோபத்த லட்சியம் செய்து யோசிச்சு பாருங்கண்ணா அப்படின்னு கெஞ்சுறான். போதும் உனக்கு அபத்த பேச்சு. நிறுத்து விபீஷணா அப்படின்னு செய்றாரு. அண்ணா அப்படின்னு மறுபடியும் ஏதோ சொல்ல வாயெடுக்கும்போது, நீ சபைன்னு இத உணர்ந்து தான் பேசுறியா? நான் ஒரு அரசன்னு உணர்ந்து தான் பேசுறியா? அப்படின்னு மறுபடியும் கத்துறாரு. இல்லைங்க சார் நான் அது நிதானத்தோட சந்தர்ப்பத்த அறிந்து தான் நான் பேசுறேன். உங்களுக்கு சொந்த விருப்ப வெறுப்புகளுக்கு காரியம்னாலும், இதன் மூலம் நாட்டுக்கே அழிவு வந்திருப்பத வந்து நீங்க உணரணும் அப்படின்னு சொல்றார். ராவணனுக்கு பொறுக்க முடியல. "அடே துரோகி" அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். "அண்ணா உங்களுக்கு துரோகம் நான் செய்யல. உங்களுக்கு நல்வாழ்வ வந்து நான் சொல்றேன். சீதையை கொண்டு போய் ராமனிடம் ஒப்படைச்சிடுங்க. அவன் கருணாமூர்த்தி. அவன சரணடைந்தா அவன் நண்பனாக ஏற்றுக்கொள்வான். அம் அவனிடம் விரோதம் கொண்டு நம்ம பிழைக்க முடியாது. சூர்ப்பனகை வந்து உங்கள தூண்டுனால்ல, அவளே நீங்க கூப்பிட்டு கேளுங்க அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப வந்து மற்றொரு நினைவு உங்கள படுத்திக்கங்க. வாலிய கொன்ற பராக்கிரமம் வாலி எவ்வளோ பராக்கிரமசாலி. ஒரே பாணத்தினால வாலியும் கொன்றாரு ராமர். அப்ப விபீஷணான்னு கத்திட்டு கத்திய உருவுறாரு. "அடே துரோகி! நீ வந்து அன்னைக்கே நீ என் தம்பியா போயிட்ட. இல்லன்னா இப்பவே உன் கழுத்த நான் சீவிருவேன். நீ அன்றே அந்த குரங்க வந்து தப்பி போக விட்ட. அப்பவே நீ துரோகம் செய்யல ஆரம்பிச்சுட்ட. நீ இனிமே இங்க இருக்கக்கூடாது. அ அதனால நீ வந்து இங்கேருந்து உடனே இந்த என் முகத்திலே நீ விழிக்கக்கூடாது. அப்படின்லாம் கத்துறாரு. அ இதே வேற ஒருத்தரா இருந்தா, "உங்க தலைய நான் சீவி எறிஞ்சிருப்பேன்" அப்படின்னு கத்துறாரு. "இனிமே நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இது ஒரு சபை" அப்படின்னு சொல்றாரு. அ அப்படின்னோன அ ஓ அப்படின்னோன இனிமே முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு திரும்பிக்கிட்டாரு. சரின்னு விபீஷணன் வந்து அந்த சிங்காதனத்து அந்த சிங்கத்து மேல அமர்ந்திருப்பான். அந்த அ அந்த த்ரோன் அந்த மாதிரி. அது படிக்கு அருகில போயிட்டு தலை தாழ்த்தி வணங்கிட்டு, "அண்ணா உங்களோட கட்டளைப்படி நான் இலங்கைய விட்டு நான் போயறேன். கடைசியாக மீண்டும் ஒரு முறை உங்கள மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணியின் மங்கள வாழ்வ வந்து முடிச்சிடாதீங்க" என்று கூறி விபீஷணன் இலங்கை விட்டு புறப்பட்டு போறாரு. அவருடைய 4 மந்திரிகளும் அவரோட புறப்பட்டு போறாங்க. வானத்துல பறந்து போறாங்க. வானத்துல இருந்துகிட்டே அவங்க ராமர், லக்ஷ்மணன் இருக்க இடத்த பார்த்து குனிஞ்சு அ அவங்களுக்கு வந்து எங்களுக்கு நந்தனா எங்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்ப வானர வீரர்களும் அரக்கர்கள் தான் வந்துட்டாங்கன்னு ஆரவாரம் செய்றாங்க. ஆஞ்சநேயர் விபீஷணன பார்த்தோன்னே ஓடி சென்று ராமபிரான் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. சுக்ரீவன்
ராவணனுக்கு வந்து சந்தேகமாக இருக்கு. அப்ப ராமன் வந்து அவருடைய சந்தேகத்தை ஒதுக்கிட்டு, சுக்ரீவா ராவணனை சேர்ந்தவன்கிறதுனால அவனை சந்தேகப்பட்டது சரியில்ல. அவன் அபயம் சொல்லிட்டு சரணடைய வந்திருக்கான். அப்ப அவனுக்கு அபயம் அளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகும். அதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்றாரு. அவன் எதிரியாக இருந்தாலும் அவனை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன் இதுவே ராவணன் வந்து சீதையை வந்து ஒப்படைச்சிட்டான்னா, அவனையும் மன்னித்து அவனையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விபீஷணனை கூட்டி வர்ற மாரி ஹனுமன்ட்ட சொல்றாரு. ஹனுமன் போய் விபீஷணன மரியாதையோட கூட்டிட்டு வர்றாரு. விபீஷணன் வந்து அம் வந்தோனே ராமபிரானுடைய பாதங்கள்ல விழுந்து அம் கண்ணீர் விடுறாரு. ராகவா, இலங்கையில அதர்மம் வந்து மேலோங்கிருச்சு. அவங்க தர்மம் நெறியில நடக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே எனக்கு இருக்கிறதுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே உற்றார் உறவினர்கள் சொத்துகள் எல்லாத்தையும் திறந்துட்டு நான் உன்கிட்ட வந்துட்டேன். என்னை ஏற்று ரட்சிக்க வேணும் அப்படின்னு கேட்கிறார். அவர் கண்கள்ல இருந்து நீர் வழியுது. ராமபிரானுடைய பாதங்கள்ல அவர் ராமபிரான் விபீஷணனுடைய தோள்களை தொட்டு தூக்கி எழுந்திருக்க சொல்லிட்டு, லக்ஷ்மணா சமுத்திரத்துல இருந்து தண்ணி கொண்டுகிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. மற்ற வீரர்களை என்ன செய்யறாரு ராமபிரான் குழப்பத்தோட பார்க்கையில ஹனுமனுக்கு புரிஞ்சிருது. உடனே மணலை கொண்டே ஒரு திட்டு மாதிரி ஒரு மேடை மாதிரி அமைக்கிறாரு. ராமபிரான் விபீஷணன் அதுல உட்கார சொல்றாங்க. லக்ஷ்மணன் சமுத்திரத்துல இருந்து கடல்ல இருந்து தண்ணீர் கொண்டு வராரு. அந்த தண்ணீரை வைத்து அபிஷேகம் செய்து விடுறாரு விபீஷணனுக்கு. அப்ப சொல்றாரு, இந்த இலங்கையே நான் உனக்கு தந்துட்டேன் உனக்கு அப்படின்னோன்னா ஹனுமன் புரிஞ்சுக்கிட்டுறாரு. இலங்கேஸ்வரனுடைய அழிவு காலம் நெருங்கி விட்டது. அப்ப இலங்கையே தந்துட்டேன்னு சொல்லிடுறாரு விபீஷணன் கிட்ட ராமபிரான். அவங்கள கொடுங்க, மந்திரம் தான் சொல்ல போறோம், முடிச்சிட்டோம். சொன்னோன்னே குட்டி பேபியா இருக்கும் போது இவங்களை நீங்க பாத்தீங்க. இப்ப கொஞ்சம் பெரிய பேபி ஆயிட்டாங்க. இவங்க 6-7 மாசம் ஆயிடுச்சு இவங்களுக்கு. அப்போ வந்து ராமபிரான் வந்து சொல்றாங்க, தான் சொல்ல போறேன், இருக்கட்டும். அப்போ வந்து சொல்லணும்னு விபீஷணன் உனக்கு இலங்கையை தந்தேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துறாரு. ஹனுமனுக்கு புரிஞ்சிருது இப்போ ராவணனோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அப்பதானே இலங்கை இவருக்கு கொடுக்க முடியும். இப்ப ராவணன் கிட்டலாம் இருக்கு அப்படின்னா தசரத மகாராஜாக்கு நாங்க 4 புதல்வர்கள். குகனை வந்து 5வது புதல்வனாக ஏற்றுக்கொண்டோம். அப்புறம் சுக்ரீவன் 6வது புதல்வனாக தசரத மகாராஜா ஏற்றுக்கொண்டோம். இப்போ உன்னை 7வது புதல்வனாக ஏற்றுக்கொண்டோம். அதனால என்னோட தம்பி ஆயிட்ட நீ அப்படின்னு அவரை அனைத்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. அவர் விபீஷணன் ஆனந்த கண்ணீர் விடுறாரு. சந்தோஷத்துல வந்து திக்குமுக்காய் ஆடி போயிடுறாரு. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருது. இன்னைக்கு வந்து ஸ்ரீமன் நாராயணனை பத்தி பார்த்தோம், குகையில போய் பார்த்தோம். அதனால நம்ம அவருக்கே மந்திரம் 108 முறை சொல்லி கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். ஸ்ரீமன் நாராயணா போற்றி. ஓம் ஸ்ரீமன் நாராயணா போற்றி. ஓம் ஸ்ரீ மண் இந்த இந்த மண் அப்படின்னு சொல்லி அந்த நாக்கு வந்து மேல தொடணும். ஓம் ஸ்ரீமன் நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். இப்போ வந்து நான் கவுண்டிங் நான் செஞ்சுறேன், எல்லாரும் ஆரம்பிப்போம். ஸ்ரீமன் நாராயணனை வந்து மனதில் தியானித்து கொள்ளுங்க. இப்ப நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓம் ஸ்ரீமன் நாராயணா போற்றி. 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 ஓம் ஸ்ரீமன் நாராயணா
ஸ்ரீமன்னாராயணா போற்றி. ஓம் 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 ஸ்ரீமன்னாராயணா போற்றி போற்றி. இந்த பாக்கியத்தை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி. ரொம்ப அழகா இருக்காங்க பேபி. நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி குருஜி. ரொம்ப கியூட்டா இருக்காங்க. தேங்க்யூ குருஜி. நன்றி குருஜி. நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி குருஜி. நன்றி. Very cute baby. God bless. Thank you. God bless. நல்லா சுத்தி போட்டுருங்க. எங்க கண்ணெல்லாம் பட்டுருச்சு. அப்படியா? ஓகே. ஆமா சுத்தி போட்டுருங்க. Thanks அம்மா. Thanks. Yeah. Now shall I play? Bye bye. Say bye bye. Bye bye, Guruji. Bye bye. Bye bye. Baby, bye bye. Hey, baby, bye bye. நன்றிமா. யாரும் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க. So happy.
happy baby. கம்ப்யூட்டர்ல இருந்து பாக்குறாங்க. See you all. Bye. Okay, bye. நன்றி குருஜி. நன்றிமா, வணக்கம். Tomorrow got class, Guruji. No, tomorrow we don't have class because tonight நம்ம வந்து சிவன் ராத்திரிக்கு கோயில்ல இருப்போம். காலையில கிளாஸ் இருக்காது. Okay, Guruji. Thank you. Okay, bye. See you all. Bye.